இந்நேரம் நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்க வேண்டியது. நீங்கள் ஃபோன் பண்ணதுனால மொத்த ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துருக்கோம். நாங்கள் வரலனாலும் நீங்கள் இந்நேரம் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்க முடியாது சம்பந்தி. போயிருக்க முடியாதா? எப்படி சொல்கிறீங்க? அதான் உங்கள் தங்கச்சி இன்னும் ரெடியாகி வரலையே, அப்புறம் எப்படி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போக முடியும்? நாங்கள் வரலனாலும் இதே லேட்டு தான் பண்ணியிருப்பாங்க. சிவா, உன் அண்ணி காவேரியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் காணோம். நீ போய் பார்த்துட்டு வா போ. நான் என்ன சொல்றது? சிவானா எது செஞ்சாலுமே என் நல்லதுக்கு தான் செய்யும். அண்ணன் சொன்னா எனக்கு ஓகே தான். காவேரி அந்த வார்த்தையை சொல்லும் போதே நினைச்சேன் இவன் ஏதோ பண்ண போறான்னு. அதே மாதிரிதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன். சரிண்ணே, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓ, ஐஷு, என்ன மகா நாளைக்கு வீட்டுக்கு வருவாளா வரமாட்டாளான்னு சாமி கிட்ட சீட் எழுதி போட்டு பார்க்க போறியா? இல்லத்த, மகா நாளைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வருவா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க தானே நம்ப மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் இந்த சீட்டு. இதுல மொத்தம் 101 சீட் இருக்கு. இதுல ஒரே ஒரு சீட்ல மட்டும் மகா இங்க வருவா, விக்ரமாமாவை மீட் பண்ணுவான்னு எழுதியிருக்கேன். இது என்னோட நம்பிக்கை. மீதம் இருக்கிற 100 சீட்லயும் மகா வரமாட்டான்னு எழுதியிருக்கேன். ஏன்னா 100% அவ வரமாட்டாங்கிறது உங்களோட நம்பிக்கை இல்லையா? இப்ப நான் இந்த 101 சீட்டையும் இங்க குலுக்கி போட்டு நாம வணங்குற இந்த முருகனை சாட்சியா வச்சு இதுல ஒரு சீட்டை எடுப்போம். இதுல ஏன் நம்பிக்கை வருதா இல்ல உங்க நம்பிக்கை வருதான்னு பாத்துடலாம். ஏய், நீ என்ன லூசா? இத போய் நம்பிக்கை தும்பிக்கைன்னு பேசிட்டு இருக்க? இதுக்கு பேரு நம்பிக்கை இல்ல, மூட நம்பிக்கை. நீ உன் தங்கச்சி பாசத்துல பைத்திய மாதிரி எதை வேணாலும் பண்ணுவ, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணுமா? இங்க பாருங்க அத்தை, இது சாமி சீட்டு. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இத நம்புவாங்க. உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லனா சொல்லிடுங்க, நான் உங்களை சீட் எடுக்க சொல்லி எல்லாம் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஐசு, அது எப்படி ஐசு? அம்மாக்கு தான் கடவுள் மேல ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குல்ல, அவங்க எப்படி சாமி சீட்டை நம்பாம போவாங்க? கண்டிப்பா அவங்க நம்புவாங்க. நீ சீட்டை நல்லா குலுக்கி போடு. அண்ணி, அப்ப நான் இந்த வீட்ல இருந்து வெளியே போகவே முடியாதா? ஆமா காவேரி, உன் அண்ணனுங்க 2 பேரும் ஹால்ல தான் இருக்காங்க. உனக்கே தெரியும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற கூட இருக்காங்க. அவங்கள மீறி நீ எப்படி காவேரி வெளியில போக முடியும்? அண்ணி, அப்ப என்னால இன்னைக்கு விக்ரம பார்க்கவே முடியாதா? காவேரி, நீ அழறதுனால உனக்கு சாதகமா எந்த விஷயமும் நடக்க போறதில்ல. இன்னைக்கு ஒரு நாள் நீ உன் அண்ணனுங்களோட பேச்ச கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் உங்க அண்ணன் கிட்ட போய் எதுவும் சொல்ல முடியாது. நீயும் இங்க இருந்து கிளம்பி போய் முருகனை பார்க்க முடியாது. அண்ணே, அப்போ நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறவங்க முன்னாடி போய் நின்னுதான் ஆகணும்னு சொல்றீங்களா? சரி காவேரி, இப்போதைக்கு வேற வழி இல்ல. உங்க பெரியண்ணே கூட நான் சொல்றத புரிஞ்சு பாரு. ஆனா சிவாவை பத்தி உனக்கே தெரியும், கண்டிப்பா உன் முடிவுக்கு அவர் சம்மதிக்கவே மாட்டாரு. அதனால வேற வழியே இல்லாம இன்னைக்கு நீ உன் அண்ணனுங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும். ஐஸ்வர்யா, ஒரு நிமிஷம்.
நீ இந்த 100 சீட்லயும் மகா வரமாட்டான்னு எழுதியிருக்கேன்னு நாங்க எப்படி நம்புறது? ஒருவேளை மகா வருவான்னு எழுதியிருந்தா என்ன பண்றது? அத்தை, நான் கும்பிடுற இந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஒரே ஒரு சீட்டை தவிர மீதம் உள்ள 100 சீட்லயும் மகா வரமாட்டான்னு தான் நான் எழுதியிருக்கேன். வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க. மாமா நீ வேணா செக் பண்ணி பாரு. அதெல்லாம் தேவையில்லை. அப்போ நான் இதை குலுக்கி போட்டுட்டுமா? நீ குலுக்கி தான் போடு, இல்ல குலுக்காம தான் போடு. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நான் இதையெல்லாம் நம்ப மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் மகா நாளைக்கு வரமாட்டா. அதுல நான் உறுதியா இருக்கேன். அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை? நீயும் உன்னோட நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருக்க. ஐசு சித்தர் சாமி சொன்ன வாக்குல ஸ்ட்ராங்கா இருக்கா. இந்த ரெண்டுல எது நடக்கும்னு நாம சாமி கிட்டே கேட்டு பாத்துருவோம். நீ ஏம்மா வேண்டான்னு சொல்ற? நடக்க போற யுத்தத்துல அவங்க படையில ஒரே ஒரு அர்ஜுனன், நம்ம படையில 100 துரியோதனுங்க. இதே கலியுக பாரத போர்க்கா. இதுல துரியோதனுங்க தான் ஜெயிப்பானுங்க. பயப்படாம களத்துல குதிக்க. சரி சரி, உங்க வழிக்கே நானும் வரேன். அந்த சீட்டெல்லாம் என்கிட்ட கொடு, நான் குலுக்கி போடுறேன். இந்தா. எடு. காவேரி, நான் சொல்றது புரியலையா உனக்கு? இங்க பாரு, நான் எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்ச கேளு, சரியா? இங்க பாரு, டைம் ஆயிட்டு இருக்கு. இந்த புடவைய மாத்திட்டு மேக்கப் பண்ணி ரெடி ஆகு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை பார்த்துட்டு போயிரட்டும். அதுக்கப்புறமா உன் அண்ணன் கிட்ட நானே இதை பத்தி பேசுறேன், சரியா? அண்ணே, நான் சொல்றதே உங்களுக்கு புரியலையா அண்ணே? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணே. நான் எப்படி இன்னொருத்தவங்க முன்னாடி போய் கல்யாண பொண்ணு மாதிரி நிக்க முடியும் சொல்லுங்க? என்னால அது முடியாது அண்ணே. சாரி, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அண்ணே, 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 காவேரி ரெடி ஆயிட்டாளா? அண்ணே, உங்ககிட்ட தான் கேட்குறேன், காவேரி ரெடி ஆயிட்டாளா இல்லையா? ரெடி ஆயிட்டு இருக்கா. அண்ணே, காவேரி ரெடி ஆனா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். நம்ம கீழே போலாம் வாங்க. அண்ணே, இங்கே இருப்போம், அவ வரட்டும். அதான் அவ ரெடியாக 10 நிமிஷம் ஆகும்னு சொல்றேன்ல. இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கீழே நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கலாம். வாங்க போலாம்.
இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு மகா வர போறா, வீட்டை எல்லாம் டெக்கரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க எல்லாரும் என்ன சீட் எழுதி போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க? மா சொல்லுங்கம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? விக்ரம், அது வந்து எதுக்காகனா நாங்க அத்தை, இப்ப எதுக்கு நீங்க தடுமாறுறீங்க? விக்ரமாமா நாளைக்கு மகாவை பாப்பாரா இல்லையாங்கிறத சாமி முன்னாடி சீட் எழுதி போட்டு பாக்குறோம்னு சொல்லுங்க. ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா? கிரிக்கெட்ல இந்த எலெக்ஷன்லாம் மேட்ச் ஃபிக்சிங் நடக்கிற மாதிரி இப்ப என் விஷயத்துலயும் வந்துருச்சா? ஆமா, இதுல யார் யார் எந்த டீம்? ஏமா இல்ல ப்ரோ, நானும் ஐஸும் நாளைக்கு நீ மகாவை மீட் பண்ண போறோம்னு சொல்றோம். ஆனா இவங்க 2 பேரும் மகா வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. போட்டு கொடுத்துட்டான். இனி இந்த விக்ரம் பைய அக்காவை என்ன பாடுபடுத்த போறானோ தெரியலையே. என்னம்மா? அம்மா, நீங்க தானே நாளைக்கு அவ கோயிலுக்கு வருவான்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு இங்க மகா வரமாட்டான்னு பெட் கட்டுனீங்க? அது ஒண்ணு இல்லப்பா. இப்போ மகா வெளியூர்ல இருக்கா. ஓ, அதான் நாளைக்குள்ள அவ வருவாளான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. அதனாலதான் அப்படி சொன்னேன். எந்த ஊர்லம்மா அவ இருக்கா? அவ வந்து அவ அது அது எந்த ஊருன்னா ப்ரோ, அவங்க எந்த ஊர்ல இருந்தா நமக்கு என்ன? நாளைக்கு தான் அவங்க இங்க வர போறாங்களே. அப்புறம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு என்ன ப்ரோ பண்ண போறோம்? ஆமா, அதுவும் சரிதான் இல்ல. சரி, இது என்ன சீட்டு? நான் என்ன பண்ணணும் இதுல? இதுல 101 சீட் இருக்கு மாமா. 100 சீட்ல மகா வரமாட்டான்னு எழுதியிருக்கேன். மீதம் இருக்கிற ஒரு சீட்ல மட்டும் மகா வருவான்னு எழுதியிருக்கேன். அதுல என்ன இருக்கோ அதுதான் இந்த முருகனோட விருப்பம் மாமா. அதுபடிதான் நாளைக்கு நடக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா திஸ் இஸ் அன்ஃபேர். இது ஒன் சைடு கேமா தானே இருக்கு. நீங்க 50-50 தானே இதை பண்ணியிருந்திருக்கணும். நியாயமா அப்படிதான் ப்ரோ பண்ணியிருக்கணும். ஆனா இந்த கேமை கிரியேட் பண்ணவனுங்க இப்படி ஒரு ரூலை உருவாக்கிட்டாங்க. என்ன பண்றது? கேம் அப்படி ப்ரோ. சரி, ஓகே, பரவாயில்ல. கேம்னா அப்படிதானே, இருந்துட்டு போட்டோம். ஆமா, இந்த சீட்டை நான் எடுக்கலாமா? ப்ரோ, ஆஃப் கோர்ஸ், தாராளமா நீ எடு ப்ரோ. தேங்க் யூ. நீங்க எடுங்க மாமா. கடவுளே, என் மகாவை நான் நாளைக்கு பார்ப்பேன் நம்பிக்கிட்டு இருக்கேன். என் நம்பிக்கையில மண்ணலி போட்டுறாதப்பா. விக்ரம் காளிமுத்து. சரி, 2 பேரையும் அட்மிட் பண்ணவங்களோட பேரு, அட்ரஸ், மத்த டீடைல்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க. இந்தாங்க மேடம், செக் பண்ணிக்கோங்க. அப்போ காளிமுத்த விசாரிச்சா மகா இருக்கிற இடம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையே நமக்கு முதலே தோணாம போச்சு. இப்பவே காளிமுத்து நம்பர் வாங்கி பேசுவோம். முருகா, மகாவை பார்க்கணும்னு வந்திருக்கணும்.
ஐசு விக்ரம் என்னாச்சு விக்ரம்? ப்ரோ என்ன ப்ரோ வந்திருக்கு? மகா வரமாட்டான்னு வந்திருக்கு போல. அதுதான் மூஞ்சி இப்படி போயிடுச்சு. விக்ரம், மகா வரமாட்டான்னு தானே வந்திருக்கு. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. நாளைக்கு எப்படியாவது மகாவை நானு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அதுக்கு அவசியம் இல்லைம்மா. ப்ரோ என்ன ப்ரோ வந்திருக்கு? இதாம்மா. நாளைக்கு மகா வருவான்னு எழுதியிருக்குமா. முருகா. சொல்லுங்க சந்திரசேகர். மகாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? தகவல் மட்டும் இல்ல மேடம், அந்த பொண்ணு தங்கி இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சாச்சு மேடம். என்ன சொல்றீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? மேடம், நீங்க சொன்ன மாதிரி சிட்டில லேடிஸ் கூடுற இடத்த லிஸ்ட் எடுத்து அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஒண்ணு விடாம செக் பண்ணோம் மேடம். ஆமா, அதே பொண்ணுதான் சார். அந்த பொண்ணு கிடைச்சிட்டா சார். வாங்க சார். வாங்க சார். கிடைச்சிட்டாளா? கிடைச்சிட்டா சார். சார் இங்க பாருங்க சார், அதே பொண்ணுதான் சார். போட்டோ எடுத்து பாருங்க சார். சூப்பர்யா. அந்த வீடியோவை ப்ளே பண்ணு. அந்த காரை ஜூம் பண்ணு. ஓகே சார். மேடம், அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஒரு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போனாங்க. அந்த கார் நம்பரை ட்ரேஸ் பண்ணி தான் அவங்க இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்ச மேடம். வெரி குட் சந்திரசேகர். ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணிருக்கீங்க. வெரி சூப்பர். நீங்க உடனே அந்த அட்ரஸை என் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன் மேடம். சென்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அப்படியா சார்? 1 செகண்ட் இருங்க, செக் பண்றேன். நம்பர் 74 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட். ஓகே சந்திரசேகர், ரொம்ப தேங்க்யூ சோ மச். நான் உடனே கிளம்பி இந்த அட்ரஸ்க்கு போறேன். நீங்க நம்ம டீமை கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. சரி, ஓகே மேடம், வந்துடுறேன் மேடம். ஓகே. மகா, நீ அங்கேயே இரு. நீ எங்கேயும் போயிடாத. இன்னும் 10 நிமிஷத்துல நான் வந்து உன்னை பாக்குறேன். அம்மா, அந்த முருகனே சொல்லிட்டாருமா, நாளைக்கு மகா வந்துருவான்னு. அப்புறம் என்னம்மா, நாளைக்கு நான் மகாவை பார்க்க போறேன். இந்த தாலியை சீக்கிரமாவே நான் மகா கழுத்துல கட்ட போறேம்மா. அம்மா,
தேங்க்யூ ஸோ மச்மா. நாளைக்கு மகாவை என் முன்னால் கொண்டாந்து நிறுத்துவீங்கன்னு எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குமா. நான் வர்றேம்மா. தேங்க்யூ. அத்தை, நாம கும்பிடுற முருகனே சொல்லிட்டாரு. சித்தர் சாமி சொன்ன மாதிரி மகா நாளைக்கு வீட்டுக்கு வருவா. இப்பவாவது இதெல்லாம் கொஞ்சம் நம்புங்க அத்தை. தேவையில்லாம மகாங்கிற பேர்ல இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வரேங்கிறத இதோட நிறுத்திக்கோங்க. அரோகரா முருகா. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? எப்படி இருக்க? எதுவுமே தெரியல. நான் உன்னை சந்திக்க போற அந்த தருணத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் என்ன மாதிரி அந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கியா மகா? கண்ணுக்கு தெரியாத என் எதிரிங்க பண்ற சதிய முறியடிச்சு நான் விக்ரம போய் சந்திக்கணும். அதுக்கு நீதான் என் கூட இருந்து வழி காட்டணும், அருள் புரியணும்.